ஃபுல்லாக இறங்குங்க. கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஸ்லிப் ஆனால் ஓகே கைஸ், ஓப்பன் மைக்கில் தான் போகிறேன். வாய்ஸ் இப்போ மைக்கில் அந்த யூஎஸ்பி கனெக்டர் விட்டுட்டேன். ஸோ மொபைலில் கனெக்ட் பண்ண முடியாது. ஓப்பன் மைக்கில் போகிறேன். சப்போஸ் ஆடியோ கிளியராக இல்லைன்னா நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துறேன். வேறு வழி இல்லை கைஸ், சாரி. வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஜலம்ஸ் வ்ளாக். இன்றைக்கி நம்ம ஸ்கந்தாஸ்ரமம் வந்திருக்கோம். அந்த பேக் சைட் கேட்லேருந்து நீங்கள், அது ரமணாசிரமமோட பேக் சைட் கேட்டு, அதில் வந்து நீங்கள் ஸ்கந்தாசிரமம் மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரெக்கிங் போகிற மாதிரி தான் இருக்கும். திருவண்ணாமலையிலே ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்பிரிச்சுவலான ட்ரெக் போகிற மாதிரியான ஒரு பிளேஸ் தான் ஸ்கந்தாசிரமம் சொல்லலாம். போகும்போது ஆல்மோஸ்ட் வந்து அன்ஈவனான ராக்கி சர்ஃபேஸ் தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஷூஸ் வியர் பண்ணிட்டு வாங்க, ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 2 வழியாக வரலாம். இஃப் யூ வாண்ட் டு வியர் ஷூஸ், நான் காமிக்கிற இந்த வழியாக வாங்க. நீங்கள் மலை சுற்றுற வழி வந்தீங்கன்னா அக்னிலிங்கம் போர்டு வச்சுருப்பாங்க லெஃப்டில். ரைட்டில் ஒரு ஆர்ச் போகும். அந்த ஆர்ச்சில் வந்தீங்கன்னா யூ வில் ரீச் அக்னிலிங்கம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எடுக்கணும், அண்ட் தென் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அந்த ஸ்ட்ரீட்டோட கார்னர் ஒரு ரைட்டு திரும்பும். அந்த ரைட் எடுத்திங்கன்னா கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரெயிட்டாக போனோடனே லெஃப்ட் அண்ட் ரைட் 2 டைரெக்ஷன் பிரியும். அதில் நீங்கள் லெஃப்ட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடு போனீங்கன்னா அந்த ரோடோட எட்ஜில் இந்த ஸ்டெப்ஸ் தொடங்க ஆரம்பிக்கும். ரமணாசிரமம் வந்துட்டு, ஆனால் நீங்கள் ரமணாசிரமம் வழியாக வந்தால் உங்களால் ஷூஸ் வியர் பண்ண முடியாது. அது ரமணாசிரமமோட பேக் சைட் கேட்டு. அதில் வந்து நீங்கள் ஸ்கந்தாசிரமம் மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்ட்ரெச் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.4 கிலோமீட்டர்ஸ் வரும். இந்த ஆசிரமம், இந்த ஸ்டோன் கிட்ட நீங்கள் வரும்போது இதிலே போட்டிருப்பாங்க. ஸ்கந்தாசிரமத்துக்கு வந்து ரைட்டில் போட்டிருப்பாங்க. இந்த லெஃப்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வரும். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ஸ்கந்தாசிரமம் நிறைய வாட்டி நான் வந்திருக்கேன். ஜேசிஐ திருவண்ணாமலை தீபம் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அந்த ஆர்கனைசேஷனில் நாங்கள் எல்லா ஃபெப்ரவரியும் பி ஃபிட் ஃபெப் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடக்கும். அதில் எல்லா ஃபெப்ரவரி மந்த்தும் நாங்கள் வந்து இந்த ட்ரெக்கிங் போவோம். நான் ஆல்மோஸ்ட் 2022 வந்துட்டுருக்கேன். ஃபெப்ரவரி மந்த்து மட்டும் வருவோம். ஆல்மோஸ்ட் விடிய போகுது. இதில் சில போகிற வழியிலே சில லேண்ட்மார்க்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தாண்டின உடனே ஓகே, பாதி தூரம் வந்துட்டோம் நம்மளுக்கே தெரியும். நான் ஹரிபரியில் தான் வந்தேன். ஸோ ஷூஸ் போடலை, மைக் எடுத்தேன். ஆனால் ரிசீவர் கனெக்ட் பண்ணுற அந்த பின்னையும் எடுக்கலை. ஸோ ஓப்பன் மைக்கில் தான் போகிறேன். ஆடியோ எந்த அளவுக்கு வரும்னு தெரியாது, பார்ப்போம். ஆக்சுவலி இங்கே நீங்கள் நிறைய பீப்புள் மீட் பண்ணுவீங்க. வழியில் ஒருத்தரை பார்த்தோம். ஹீ இஸ் கேரிங் எ பேக் அண்ட் கலெக்டிங் வேஸ்ட் ஃப்ரம் அரௌண்ட். ஹீ இஸ் கலெக்டிங் வேஸ்ட், வாட்டர் பாட்டில்ஸ் அண்ட் எவ்ரி திங். அதான் நீங்களும் வந்தீங்கன்னா இந்த மாதிரி கவர் வச்சுருப்பாங்க. வாட்டர் பாட்டில்ஸ் எத்தனை இது பண்ணுங்கள். வாட்டர் பாட்டில்ஸ்
மேலே நம்ம ஒரு வியூ பாயிண்ட் ரீச் ஆகும். அங்கே ரீச் ஆன அப்புறம் there will be a lot of monkeys trying to grab water bottles from you. So yeah, careful வாங்க. To take rest. இங்கே நீங்கள் உட்காந்துட்டு you can catch your breath and go. இங்கேருந்து கொஞ்சம் வியூ தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இன்னும் மேலே போனால் பக்காவாக இருக்கும் வியூ. இன்றைக்கி நம்ம அந்த வியூ பாயிண்ட் தான் பார்ப்போம். பிகாஸ் ஸ்கந்தாசிரமம் வந்து ஒரு 9 o'clock மாதிரி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு நான் அந்த ஸ்கந்தாசிரமும் காமிக்கிறேன். இஃப் யூ கம் டு விசிட் தட் ஆல்சோ. இந்த ஸ்கந்தாசிரமோட ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லணுன்னா 1916 கந்தசுவாமி என்ற ஸ்ரீ ரமண மகரிஷியோட டிசிப்பிள் இந்த பிளேஸை க்ரியேட் பண்ணதாக சொல்கிறாங்க. அப்போது இந்த ஏரியா ஃபுல்லாக ராக்ஸும் காடாக தான் இருந்துச்சின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவர் க்ளீன் பண்ணி இங்கே ஒரு ஆசிரமமும் ஒரு சின்ன கார்டனும் க்ரியேட் பண்ணதாக சொல்கிறாங்க. அதனால தான் இந்த பிளேஸுக்கு ஸ்கந்தாசிரமம்னு நேம் வந்ததாகவும் சொல்கிறாங்க. ஸ்ரீ ரமண மகரிஷி விருபக்ஷா கேவில் ஆல்மோஸ்ட் 17 years ஸ்டே பண்ணிவிட்டு இங்கே 1916 இங்கே வந்து செட்டில் ஆனதாக சொல்கிறாங்க. அவரோட அம்மா அழகம்மாள் அவங்களும் இங்கே வந்து டிவோட்டிஸ்க்கு சமையல் பண்ணி கொடுத்து ஆசிரமில் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்ரீ ரமண மகரிஷியோட நிறைய டீச்சிங்ஸ், ஸ்பிரிச்சுவலான டீச்சிங்ஸ் அண்ட் தென் மெடிடேஷன் இங்கே நடந்ததாக சொல்கிறாங்க. 1922 அவரோட அம்மா இறைவன் அடி சேர்ந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மலை கீழே அவங்களுக்கு சமாதி கட்டினாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்ரீ ரமண மகரிஷி அங்கே மூவ் ஆகிட்டாருன்னு சொல்கிறாங்க. அதுதான் இப்போ நம்ம பார்க்குற ரமணாசிரமம்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கந்தாசிரமம். ஆக்சுவலி இது நான் ChatGPT ஏஐலேருந்து தான் எடுத்தேன். ஸோ மேபி ஃபுல்லி ட்ரூ ஆர் நாட். உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த பிளேஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க திருவண்ணாமலை வந்தால். யா பட் ஃபஸ்ட் டைம் ஏறினீங்கன்னா ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். ஸோ பி ப்ரிப்பேர் ஃபார் இட் ஆல்சோ. நார்மலாக நடந்தீங்கன்னா 35 to 45 minutes ஆகலாம். இட்ஸ் டிபெண்ட் அப்பான் த ஃபிசிக்கல் ஹெல்த் ஆஃப் த பர்சன். இந்த தூரம் போனோடனே இந்த மாதிரி வே வந்து ஸ்டீப்பாக இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக இருக்கும். பி கேர்ஃபுல். அந்த வியூ பாயிண்ட்டை நீங்கள் ரீச் பண்ணும்போது நிறைய மங்கீஸ் மேலே இருக்கும். ஸோ டோன்ட் பிரிங் பேக், வாட்டர் பாட்டில் அண்ட் ஆல்சோ அந்த மங்கீஸ்க்கு ஃபீட் பண்ணாதீங்க. வர மக்கள்கிட்ட இருந்து மங்கீஸ் கிராப் பண்ண ட்ரை பண்ணுது அவங்க திங்ஸை, லைக் வாட்டர் பாட்டில்ஸ், நிறைய விஷயத்தை. ஸோ யா இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்குது, பரவாயில்ல. நீங்கள் சண்டேஸ் வந்தீங்கன்னா கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். பட் சண்டேஸ் வர்றது நல்லது. பிகாஸ் you will meet a lot of people here. யா போகிற வழியெலாம் கார்பேஜ் பேக் வச்சுருக்காங்க. இங்கே இந்த ட்ரக் வரும்போது ப்ரீத்தபிளான க்ளோத்ஸ் போட்டுட்டு வாங்க. ஸோ தட் ஸ்வெட் அப்சர்வ் ஆகும். ஹெவியான க்ளோத்ஸ் வியர் பண்ணாதீங்க. இங்கெல்லாம் வந்து கடை வைப்பாங்க, லைக் ஹேண்ட்மேட் கிராஃப்ட்ஸ். வரும்போது நம்மளுக்கு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு எதுவுமே கேரி பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வாக் பண்ணும்போது இந்த ஸ்டோனில் நீங்கள் ஃபஸ்ட் இருக்கீங்கன்னா ட்ரை டு கீப் யுவர் லெஃப்ட் ஃபுட் ஹியர்
அண்ட் தென் யூர் ரைட் ஃபுட். இந்த கிராஸ் வேல நீங்கள் நடக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். யா, பட் ஷூஸ் ஆர் மஸ்ட் இஃப் யூ ஆர் அ பிகினர். இன்றைக்கி கிளைமேட் கொஞ்சம் பரவாயில்ல, சில் கிளைமேட்டாக இருக்குது. இந்த ஒரு 1 வீக் வந்து திருவண்ணாமலை இதாக இருக்குது, கொஞ்சம் மழையாக கிளைமேட் சில்லுன்னு தான் இருக்குது. 0.65 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். இந்த அளவுக்கு ஒரே ஸ்டெச்சில் போக ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் எப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறீங்கன்னு உக்காந்திங்கன்னா யூ வில் ஃபீல் த பெயின். அந்த காலோட பெயின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நடக்கிறதுக்கு கஷ்டமாயிடும். ஸோ யா, முடிஞ்ச அளவுக்கு ஒரே ஸ்டெச்சில் போக ட்ரை பண்ணுங்கள். மலையை தூய்மையாக வைத்திருப்பதற்கு நன்றி. முடிஞ்ச அளவுக்கு க்ளீனாக வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களை சுற்றி நீங்கள் க்ளீனாக வச்சுக்கோங்க. அதுவே வந்து நம்ம இருக்க ஸ்டேட்டை க்ளீனாகும், நம்ம இருக்க கண்ட்ரியை க்ளீனாகும். அதுக்கப்புறம் இந்த வேர்ல்டே க்ளீனாக மாறும். ஒருத்தர் மாறினா என்ன ஆகிடும் நீங்கள் நினைக்கலாம். பட் நோ, ஒருத்தர் மாற ஆரம்பித்தா பேசும்போது ஒரு வாட்டர் பாட்டில் கீழே போட்டிருக்காங்க. இந்த வாட்டர் பாட்டிலை ஓகே, அங்கே ஒரு பேக் இருக்குது, அதில் போட்டுடலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு வந்தீங்கன்னா ப்ளீஸ் கார்பேஜ் பேக்கில் போடுங்க. சரி, ஒருத்தர் மாறினா அந்த பாசிட்டிவ் இம்பேக்ட் ஃபுல்லாகவே பரவும். யா, நிறைய போர்டிங்ஸ் வச்சுருக்காங்க. ரெஸ்பெக்ட் ட்ரீஸ், ப்ரிசர்வ் லைஃப், டோன்ட் பிரேக் பிரான்ச்சஸ், கிளைகளை உடைக்க வேண்டாம். ஓகே, இந்த ஒரு வழி ஒன்று போகும். இதை போனீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட் வந்து இங்கேருந்து பார்க்கலாம். இதிலலாம் கட் ஆகிடாதீங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரூட்டு தான், நீங்கள் எங்கேயும் பெரிய தேவையில்லை. அந்த ஓப்பனிங் தான் சொன்னேன். we reached the top. அதாவது அந்த வியூ பாயிண்ட் ரீச் ஆகிட்டோம். I am so excited to show you the view. அந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா you will see the whole அருணாச்சலா டெம்பிள். திருவண்ணாமலையோட வியூவே நீங்கள் இங்கேருந்து பார்க்கலாம். கைஸ், இவ்வளோ தூரம் நம்ம ட்ரெக் பண்ணி வந்ததுக்கு we finally reached the view. இன்னும் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா ஸ்கந்தாஷ்ரம் போகலாம். ஒரு ஸ்டெப் எடுத்து தப்ப வச்சா கூட ஓப்பனிங் 8:13 போட்டிருக்காங்க. ஸ்டீப் டவுனாக இருக்குது, ஸோ பார்த்து வாங்க. ஃபுல்லாக இறங்குங்க. கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஸ்லிப்பான